ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் யூடியூப் பேட்ஸ்வெல். என்னடா ஒரு வாரமாக வீடியோ காணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ப்ரெஷர் தான். எல்லாத்துக்குமே இந்த வயசில் வருது ஒர்க் ப்ரெஷர் மட்டும்தான். அதனால் ஒர்க் ப்ரெஷர்னால தான் அந்த வீடியோ போடல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். லவ் பேர்ட்ஸ் அப்டேட் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு. அதனால் லவ் பேர்ட்ஸ் என்னென்ன நிலமை இருக்குது அப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். 1 கேஜிலேருந்து 16 கேஜி வரைக்கும், அதாவது 16 இல்லை 10 கேஜி வரைக்கும் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1வது கேஜில் என்ன நிலமை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். 1வது கேஜில் உள்ள இந்த அட்டையும் நம்ம மாத்திர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த பேட் கொஞ்சம் கடிச்சு வச்சுருக்கு பார்த்தீங்களா. அதனால் கொஞ்சம் 6வது கேஜில் உள்ள அட்டையும் சுத்தமாக காலி ஆயிடுச்சு. நான் அந்த வீடியோலே காட்டுறேன். ஃபஸ்ட்டு 1வது கேஜில் உள்ள பேர் பார்த்துலாம். மேல் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரு, ஃபீமேல் பார்த்தீங்கன்னா லைட் ஒயிட்டு, அடுத்து லைட் ப்ளூ மேக் பண்ணி வரும். இந்த ஃபீமேல் மேல் பார்த்திங்கன்னா இந்த கேஜுக்கு ரொம்ப நாள் அங்கேயும் மாற்றி கிளச்சு இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதாவது கிளச்சு கிடையாது, இருக்குது கிட்டத்தட்ட 3வது கிளச்சு. அதாவது மாற்றிக்கிட்டு அந்த கேஜி இந்த கேஜி மாறி இந்த கேஜில் ஃபைனலாக எக் வச்சு சிக்கு ஆச் ஆயிடுச்சு. போன வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன். அந்த வீடியோ பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த வீடியோ எக் தான் வச்சிருந்துச்சு. இந்த வீடியோவில் சிக்கு ஆச் ஆயிருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா எத்தனை சிக்கு ஆச் ஆயிருக்குன்னு பாருங்கள். டோட்டலாக 5 சிக்கு ஆச் ஆயிருக்கு. இந்த 5 சிக்கும் நல்லாவே க்ரோத் ஆயிரும் நினைக்கிறேன். நல்லாவே ஃபீட் பண்ணிட்டு இருக்கு மேலே ஃபீமேல். இந்த கேஜிலே ஒரு பேர் தான் இருக்குது. இன்னொரு பேர் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். 2வது கேஜில் நம்ம கொஞ்சம் சிக்கு பேர் போகிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அதையும் இந்த வீடியோவில் காட்டுறாங்க. 2வது கேஜில் பார்த்துலாம். 2வது கேஜில் ஒரு 4 பேர் நம்ம செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சிக்கு, அதாவது நம்மள்கிட்ட பொறிச்ச சிக்கு நம்ம பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு செமேட்லேருந்து நல்லா ஃபீட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த 4 பேரில் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்டே கொஞ்சம் அசால்ட்டை கொடுத்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பேர்னா 4 ஃபீமேல் 4 மேல் போட்டிருந்தோம். அதில் குழப்படி என்னென்னா பெருசாக அதாவது செமேட்லேருந்து நம்ம அடல்ட்டாக வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது சொல்லியிருந்தோம். அதில் 5 மேலு 3 ஃபீமேல் அப்படின்னு மாறிட்டு, அதனால் அதுக்கு ஏற்றாப்புல நம்ம ஃபீமேல் மாற்றிட்டுருக்கோம். இப்போ 3வது கேஜில் உள்ள பார்த்தலாம். 3வது கேஜில் 2 பேர் போட்டிருந்தோம் பார்த்துக்கோங்க. அந்த சைடு ரைட்டில் பார்த்தா அந்த ஒயிட்டு அது பிரச்சனையே இல்லை, அது பாட்டு எக் வச்சுட்டு. இந்த லெஃப்ட் சைடு உள்ளது மேலே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ரொம்ப டல்லாக இருக்கு இல்லையா, ரொம்ப அந்த முடியெல்லாம் சிலிப்பிட்டு, இந்த மாதிரி சிலிப்பிட்டு இருந்தாலும் டேஞ்சர் தான். அதனால் இந்த மேலுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருவோம். ஃபஸ்ட் இந்த பானையில் உள்ளதை பார்த்துடலாம். அந்த பானையில் எத்தனை எக் வச்சுருக்கு பாருங்கள். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் எக் தான் வச்சுட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கே ஆச் ஆச்சு. எதுக்கு உடனே சிக்கே ஆச் ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 2 வாரம் ஆகிட்டு போன வீடியோ போட்டு. அந்த வீடியோ நான் சொல்லியிருந்தேன் டிஸ்கிரிப்ஷன்லாம் லிங்க் இருக்குது அப்படின்ட்டு. வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு வந்துருந்தீங்கன்னா இப்போ டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள். போன வீடியோ பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுக்கடுத்து இந்த பேர் பார்த்தீங்கன்னா 3 எக் வச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த கிளச்சு எக் வைக்கிறது வேஸ்ட்டு தான். ஃபீமேலை நம்ம தனிமைப்படுத்திட்டு மேலையும் தனிமைப்படுத்திட்டு மேலுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். முடியாத பட்சத்துக்கு அந்த மேல் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இந்த மேல் என்னாச்சு அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஆயிடுச்சு. எதுக்கு லேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் ஒர்க் ப்ரெஷர் அப்படின்ட்டு. ஆனால் வீடியோ எடுத்து 3 நாள் ஆயிடுச்சு. வீடியோ நம்ம எடிட் பண்ணுறதுக்கு டைம் இப்போ தான் ஃப்ரீயாக கிடச்சிச்சு. அதனால் தான் இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கடுத்து 4வது கேஜி பார்த்துடலாம். 4வது கேஜிலே ஒரு பேர் போட்டிருந்தோம். இந்த ஒரு பேர் முதல்ல சப்ஸ்கிரைபர் அண்ணன் வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் உள்ளது எல்லா சிக்கும் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. நான் அந்த சிக்கு கேஜில் அந்த ஃபின்ச்சஸ் சிக்கு கேஜில் இந்த சிக்கை போட்டிருக்கோம். அதுக்கடுத்து இது எங்கே உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. இது ரெண்டும் ஒரு பேர் செட் பண்ணி போட்டிருக்கோம். பானையை ரெடி பண்ணியாச்சு. அதாவது 2வது கேஜில் கொஞ்சம் பேர் போட்டிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா இந்த பேர் நல்லாவே செட் ஆகிட்டு, அதாவது பேர் ஆகிட்டு இன்னும் அடல்ட் ஆகலை. அதனால் நம்ம இப்போ அந்த பேர் கூட செட் ஆகிறக்காண்டி நம்ம இந்த கேஜில் விட்டாச்சு. பிரச்சனை இல்லை. அந்த ஃபீமேலை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி க்ரோத் கொஞ்சம் இல்லாமல் இருக்குது, ரெக்கை இல்லாமல் இருக்குது சொல்லியிருந்தோம். அதனால் இப்போ சண்டை எதுவும் வரல. அதனால் இந்த பேர் 2 பேரும் கரெக்டாக செட் ஆயிரும் தான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு செட் ஆயிரும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன ஆச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து 5வது கேஜி பார்த்தலாம். 5வது கேஜியில் ஒரு பேர் இருக்குது. இந்த பேரும் நல்லாவே எல்லா சிக்கையும் நெக்ஸ்ட் அவுட் பண்ணி விட்டுச்சு. 5 சிக்கு, அதாவது 6 சிக்கு ஆச் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன். வேறு நாளுக்கு அடிச்சு 7 எக் வச்சு 6 சிக்கு ஃபஸ்ட்டு கிளச்சே ஆச் ஆயிருந்துச்சு. அந்த 6 சிக்கில் பார்த்திங்கன்னா ஒரு சிக்கு இறந்துட போக வாய்ப்புக்கு அப்படின்னு நான் 10% அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த ஒரு சிக்கு இறந்து போச்சு. மிச்சம் 5 சிக்கும் நல்லாவே நெக்ஸ்ட் அவுட் ஆகி விட்டுருச்சு. 5 சிக்கும் நம்ம தான் வச்சுருக்கோம். அது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இப்போ ரீசெண்டாக ஒரு 15 பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காப்புல. அதனால் அவங்களுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் பேர்லாம். உங்களுக்கு லவ் பேர்ட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. முடிஞ்சளவுக்கு நம்ம டெலிவரி பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா பெட் ஷாப்புக்கு கம்மியாக தான் ரேட் விற்றுட்ருக்கோம். அதனால் உங்களுக்கு லவ் பேர்ட்ஸ் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா செம்மேடில் தான் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. இல்லைனா நான் கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து 6வது கேஜி பார்த்தோம்னா 6வது கேஜியில் உள்ள ஃபஸ்ட்டு பேர் பார்த்தீங்கன்னா 2 சிக்கு இருக்குது. 3 சிக்கு ஆச் ஆச்சு. அந்த 3 சிக்கில் இல்லை 4 சிக்கு ஆச் ஆச்சு. போனோடய பார்த்துட்டோங்க. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன்னு சொல்லியிருந்தேன். 4 சிக்கில் ஒரு 3 சிக்கு தான் நல்லா க்ரோத் ஆச்சு. 3 சிக்கில் ஒன்று நெக்ஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. மிச்சம் 2 சிக்கு இருக்குது. அதுக்கடுத்து இந்த பேர் பார்த்தீங்கன்னா க்ரீன் மேக் பண்ணி தான் 2 சிக்குமே வந்திருக்கு. 2 சிக்குமே ஓரளவுக்கு க்ரோத் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இன்னொரு 1 வீக்கில் நெக்ஸ்ட் அவுட் ஆயிரும். அதுக்கடுத்து அடுத்த எக்கு வச்சிடும். அடுத்த எக்கு பார்த்தீங்கன்னா இது பானையை மாத்திர மாதிரி தான் இருக்கும். அதாவது 2 கிளச்சு ஆயிடுச்சு இந்த பானையிலேயே. அதனால் பானையை மாற்றினா தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா பானையை 2 கிளச்சுக்கு ஒரு தடவை மாற்றிட்டே இருக்கணும். அந்த வீடியோலாம் நான்
கண்டினியூவாக நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் எப்படி அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 2 கிளச்சுக்கு ஒரு தடவை பானை வந்து மாற்றியே ஆகணும். இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2 கிளச்சு. அதுக்கடுத்து 7ஆவது கேஜில் உள்ளது பார்த்துலாம். 7ஆவது கேஜில் 2 பேர் இருக்குது. அதில் உள்ள ஒரு பேர் பார்த்திங்கன்னா இந்த கிளச்சு என்னென்னு தெரில, அந்த பிளாக் பேர் போன கிளச்சில் 4 சிக்கு வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணி விட்டுச்சு. இந்த சிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 எக்கு வச்சு பக்கத்தில் ஒரே ஒரு சிக்கு மட்டும் ஆச் ஆயிருந்துச்சு. மிச்ச சிக்கு ஆச் ஆகும்னு அது வந்து நல்லா அடகாத்துட்டே தான் இருந்துச்சு. பட் ஆச்சே ஆகலை. அதனால் அவ்வளோ முட்டையை பார்த்திங்கன்னா வெளியில் தள்ளி விட்டாங்க. இந்த ஒரு சிக்கு மட்டும் தான் இந்த கிளச்சு வந்து இதுக்கு ஹேட்சாக இருக்குது. இந்த வெயில் டைம் இந்த ஒரு செக்கே நம்மளுக்கு போதும். ஏன்னா வெயில் டைம் ப்ரீடிங் வந்து மேக்ஸிமம் வந்து விடக்கூடாது. பட்டு ஏன்னா பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாயிரும். நம்ம ஃபார்மில் பார்த்திங்கன்னா பேருக்கு நல்லா ஃபீடு, அதாவது நல்லா எக்ஸ்ட்ரா ஃபுட்டு போயிட்டு இருக்கிறனால நம்ம வந்து ரெகுலராக ப்ரீடிங் போட்டுட்டு தான் இருக்கோம். அதனால் ஒரு பிரச்சனையும் பேருக்கு வராது. அப்படி பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து அதுக்கடுத்து ரெஸ்ட் விட்டுட்டு நம்ம வந்து அதுக்கடுத்து தான் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இந்த பேர் பார்த்தோம்னா இந்த பேர் 3 சிக்கு வந்து ஏச் ஆயிருந்துச்சு. அந்த 3 சிக்கில் ஒரு சிக்கு பார்த்திங்கன்னா பானைக்குள்ளே டெத் ஆகிடுச்சு. கரெக்டாக ஃபீடு இல்லாமல் தான். அதனால் பானையை மாற்றிட்டு, அதாவது பானையோட டேரெக்ஷனையும் மாற்றிட்டு இந்த 2 சிக்கையும் பானையை மாற்றி வச்சோம். நல்லாவே ஃபீட் பண்ணிகிட்ருக்கு. அந்த 2 சிக்கும் நல்லாவே க்ரோத் ஆகி நெக்ஸ்ட் அவுட் ஆயிரும் தான் நம்புகிறேன். ஒரு பிரச்சனை இப்போதைக்கு இல்லாமல் இருக்குது. அதுக்கடுத்து 8ஆவது கேஜில் உள்ளதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் புது வரவுகள் வந்திருக்காங்க. என்ன பதில் கேட்டிங்கன்னா ஃபிஷ்ஷு தான். எக்ஸ்ட்ரா வந்து ஃபிஷ்ஷு நிறையா வாங்கியிருக்கோம். அந்த ஃபிஷ்ஷை பற்றின வீடியோலாம் நெக்ஸ்ட் அப்லோடில் வரும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா என்ன செய்யணும், சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பிள்ளைகளை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இது பார்த்திங்கன்னா 8ஆவது கேஜில் உள்ள மொதல் பேர் பார்த்துலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் இதான் ஃபஸ்ட்டு கிளச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 சிக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நல்லாவே ஆச்சாக இருக்குது. இந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா மேல் ரொம்ப கொத்திட்டு இருந்தது. நானும் ஏக்கு இப்படி கொத்துது அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் சிக்கு ஆச் ஆகணும்னா அப்படியே இந்த மேல் தான். மேல் அப்படியே மாறிடுச்சு. ஒரு பிரச்சனையும் இல்லை. சிக்குக்கு நல்லாவே ஃபீட் பண்ணிட்டு இருக்கு மேல் அண்ட் ஃபீமேல் சேர்ந்து. அதுக்கடுத்து மேலே நிற்கிற அந்த பிளாக் மேல் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் இங்கே வாங்க காட்டிடுறேன். இதுதான் அந்த ஃபீமேல் ஒயிட்டு. இது பார்த்திங்கன்னா 3 சிக்கு ஏச் ஆகிருக்கு. நல்ல ஒரு பேர். இது போன கிளச்சும் 3 சிக்கு தான் ஏச் ஆச்சு. அந்த 3 சிக்கையுமே நல்லாவே எக்ஸ்பெக்ட் பண்ணி விட்டுச்சு. அதே மாதிரி இந்த கிளச்சும் பார்த்திங்கன்னா 3 சிக்கு ஏச் ஆகிருக்கு. ஒழுங்காகவே தெரில பாருங்கள். அந்தளவுக்கு அது ஃபுல்லாக மறைச்சிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் அப்லோடில் வந்து அந்த சிக்கு 3 என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அப்லோடில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் ஒரு 5 பேர் ஃபின்ச்சஸ் இருக்குது. அந்த ஃபின்ச்சஸ் என்ன நிலைமை இருக்குது அப்படின்ற அப்லோடும். அதுக்கடுத்து ஆஃப்ரிக்கனில் ஒரு குட் நியூஸ் இருக்குது. ஒரு பேர் வந்து செட் ஆகிடுச்சு. அந்த ஆஃப்ரிக்கன் 2 பேரை பற்றியும் நம்ம வந்து அடுத்த அப்லோடில் அப்லோட் பண்ணுறேன். அதெல்லாம் பார்க்கணுன்னா அப்படியே வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்ருங்க. அப்போ தான் அந்த வீடியோ பார்க்க முடியும். அதுக்கடுத்து நம்ம இன்னொரு பேரை பற்றி சொல்லி ஆகணும். நம்மகிட்ட சிக்கு ஆச்சாகி மேல் கூட வந்து சிக்கு ஃபீடாகி ரெடியான பேர் தான் இது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த பேரையும் நம்ம வந்து தனியாக செப்பரேட் பண்ணி ஒரு பேராக போட்டுட்டோம். எக்கும் வச்சுட்டு இந்த பேர் வந்து சிக்கு ஆச்சாகி மறுபடியும் அதே பிரச்சனை பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா 6 எக்கு வச்சுட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபீமேல் மேல் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. இந்த ஃபீமேல் பாருங்கள், நான் காட்டுறேன். நல்லா தான் இருக்குது. பட் என்ன பிரச்சனை தெரியல, சிக்கை வந்து பானைக்குள்ளே கொல்ல ஆரம்பிச்சிச்சு இந்த ஃபீமேலு. அது வந்து காலனி ப்ரீடிங், அதாவது 2 பேராக போட்டிருந்தோம். அதனால் அந்த பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக பார்த்துடலாம். ஃபைனலாக ஒரு கிளச்சு போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டும் பார்த்தாச்சு. 6 எக்கும் வச்சிருச்சு. அதுக்கடுத்த சிக்கு ஆச் ஆகணுன்னா சிக்கை கொள்ளுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். யூஸ் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேட்ஸ் வளர்க்குற 4 பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஷேர் பண்ணிடுங்க. நான் சொன்ன சிக்கு பார்த்தீங்கன்னா இதான் நெக்ஸ்ட் அவுட்டான சிக்கு ஃபுல்லாக இந்த 6 கேஜிலாம் இருக்குது. அதாவது ஃபின்ச்சஸ் 6 கேஜிலாம் இருக்குது. அதனால் இந்த சிக்கு அடுத்து என்ன நிலமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அடுத்த அப்லோடு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.